இன்றைக்கு நம்ம கிளைண்டான கிரீன் ஆட்டோ சர்வீஸினுடைய கிராண்ட் ஓப்பனிங் செரமனிக்கு தான் போயிருந்தோம். முன்னுக்கு ஏறின உடனே நம்ம ஐட்டம்ஸ் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. புஃபே செட்டை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்டோடையே அவங்களோட வெல்கம் ட்ரிங்க் பசுப்பால் தந்திருந்தாங்க. அதையும் குடிச்சிட்டு டெக்கரேஷன் வேலைகள் எல்லாம் சும்மா தாறுமாறா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு பார்த்து நம்ம வேலைகளும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர்ஸுக்கும் ஒரு செக்கப்பை கொடுத்துட்டு மிக்கி மவுஸ் எல்லாம் செம்மையா வேற லெவல்ல டான்ஸ் ஆடி கொண்டிருந்தாங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கும் போதே கெஸ்ட் வெல்கமிங் அதோட மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருந்துச்சு. அதையும் ஒரு இடத்துல இருந்து ரசிச்சு பார்த்துட்டு ஃபைனலி சோறு சாப்பாடு எங்க ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. முடிச்சதும் ஐஸ்கிரீம்லயும் ஒரு கட்டு கட்டிட்டு ஃபைனலி நம்ம சாஃப்ட்வேர் வேலைகள் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புவோம்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா ஜோர்னு மழை. அதோட சேர்த்து நம்ம மிக்கி மவுஸ் எல்லாம் டான்ஸ் ஆடி கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட முசுப்பாத்தியை பார்த்துக்கிட்டே நம்ம மழை முடிஞ்சதும் வீட்டை வந்துட்டு இந்த கிரீன் ஆட்டோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்டோ சர்வீஸ் எல்லாமே பண்ணுவாங்க. 3 வீலர் அண்ட் பைக்கை தவிர மற்ற எல்லா வெஹிக்கிள்க்கும் பாடி வாஷ் அண்டர் வாஷ் அப்படின்னு சொல்லி எல்லா சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட் சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், நம்ம ப்ரொவைட் பண்ண சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், அல்லது அடுத்தடுத்த மெஷினரிஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அட்வான்ஸ்டா அவங்க யூஸ் பண்ணி ரொம்ப கேரிங்கோட உங்களோட வெஹிக்கிளை பார்த்துக்கொள்வாங்க. ஸோ உங்களுக்கும் தேவை இருந்தால் நிச்சயமா போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க.